நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள் கடந்து போகும்படியாக லூக்கா இந்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லி பார்க்க அந்த கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிங்க. For unto you is born this day in the city of David a Savior, which is Christ the Lord. இங்கே நாம் பார்க்கிறோம், உலகத்தில் எல்லோரும் பிறந்திருக்கிறார்கள். ஆதாமை தேவன் உண்டாக்கின பிற்பாடு ஆதாம் ஏவாள் மூலமாக அங்கே நாம் பார்க்கிறோம், காயினும் காலேபை நாம் பார்க்கிறோம், அப்படியாக ஆபேலை பார்க்கிறோம், அப்படியாக எல்லோரும் பிறந்தார்கள். ஆதாம் ஏவாள் மூலமாக அப்படியே உலகத்தில் கோடி கோடியான மக்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இவைகளே ஒரு விசேஷமான பிறப்பு, நம்முடைய ஆணுடைய பிறப்பு. இரட்சகராக உங்களுக்கு என்ன செய்த தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் யார்? அவர் சேவியர், இரட்சகர். இந்த உலகத்தில் எல்லாம் பிறந்தார்கள், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இரட்சகராக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரட்சகர் என்றால் விடுவிப்பவர், பாதுகாப்பவர், பராமரிப்பவர். ஒன்று இரட்சகர் அர்த்தம் விடுவிப்பவர், இரண்டாவது பாதுகாப்பவர், மூன்றாவது பராமரிக்கிற தேவனாய் இருக்கிற இரட்சகர் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் அப்படியே இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் யாவரும் அவரால் இரட்சகராய் பிறந்தபடினாலே நாம் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். அவரை பார்க்கும்போது மறுபடியும் 11 வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று என்று சொல்லும்போது இன்றைக்கு அல்ல, ஒரு நாள் தேவன் பிறந்தார். 2020 ஆண்டுகளாக தேவன் பிறந்தார். ஆனால் சராசரி மனிதனை போல அவர் பிறக்கவில்லை. அவர் இரட்சகராய் பிறந்தார். நம்மை விடுவிக்க பிறந்தார், நம்மை பாதுகாக்க பிறந்தார், நம்மை பராமரிக்க பிறந்தார். விடுவிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? விடுவிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாதுகாக்கிற அந்த உணர்வு நமக்குள் இருக்கிறதா? தேவன் பாதுகாத்தாரா? பாதுகாத்தார் இல்லைங்களா? பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்தார். மூன்றாவதாக நம்மை பராமரித்துக் கொண்டு வந்தார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றவராக இருந்தபடினாலே அவர் சராசரி மனிதன் அல்ல. உலகத்தில் எல்லா பெரிய பெரிய மன்னர்கள், ராஜாக்கள், பெரிய பெரிய மேன்மையான மக்கள் பிறந்தார்கள். ஆனால் இவர் யாராய் பிறந்தார்? இரட்சகர், சேவியர், இரட்சகராய் பிறந்தார். உலகத்தில் வேறு எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு பிறப்பு இவர் இரட்சகராய் பிறந்தார். நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பது, நம்மை மீட்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக தேவன் பிறந்தார். இன்றைக்கு நம்மை அந்த அளவு மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரட்சகர், அவர் இரட்சகர். அவர் நம்மை மீட்கப்படைய வந்தபடினாலே லூக்கா 22ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி இங்கே ஒரு அனுபவத்தை ஒரு மனுஷன் சொல்வதை பார்க்கிறோம். அது கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். 32. Yeah. A light to lighten the Gentiles and the glory of thy people Israel. இங்க நான் பார்க்கிறோம் ரட்சிப்பை, ரட்சணையை என் கண்கள் கண்டது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சகர் என்கிற அந்த பதம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். ஏதோ ரட்சகரா வந்தார் அப்படி அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷன் ரட்சணத்தின் கண்கள் கண்டது. நம் வாழ்க்கையில் அந்த ரட்சகரை அனுபவிக்க தேவன் நினைத்திருக்கிறார். இந்த பண்டிகை என்பது மாலை வரை இருக்கிறாருங்க. இப்படியே போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அப்படி வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க நைட்டோட முடிஞ்சிடும். ஆனால் ரட்சிப்பு என்பது நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த மனுஷன் சொல்லுகிறார், ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. ரட்சிப்பை நம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் ரட்சகராக வந்தார். மற்ற யாவரும் வந்தார்கள். ஒரு மனிதன் மூலமாய் தேச விடுதலையாக இருக்கலாம், ஒரு மனிதன் மூலமாய் இவ்வளவு நன்மைகள் உலகத்தில் நடந்திருக்கலாம். ஆனால்
தேவனுடைய பிறப்பு என்ன? நம்மை மீட்பதற்காக, மனுஷனை மீட்பதற்காக, இரண்டாவது மனுஷனை பாதுகாப்பதற்காக, மூன்றாவது மனுஷனை பராமரிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு தேவன் வந்தார். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் வர வேண்டும். இந்த அனுபவம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் ஒரு பண்டிகையாக இந்த நாளை அனுசரிப்போம் என்று சொன்னால் வீணானது. மற்ற எல்லோருக்கும் வருகிற பண்டிகை தான் நாமும் அனுபவிக்கிறோம். ஆனால் நம்முடைய பண்டிகை என்பது என்ன? அவர் ரட்சகராய் வந்தார். ஒரு பண்டிகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பண்டிகையிலே ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கின்ற, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுசரிக்கின்ற இந்த பண்டிகைக்கு என்ன உண்டு? அவர் ரட்சகர். அவர் யார்? அவர் யாரை ரட்சித்திருக்கிறார்? என்னை மீட்டிருக்கிறார். என்னை இதுவரைக்கும் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். என்னை இதுவரைக்கும் பராமரித்துக் கொண்டு வருகிறார் என்கிற அந்த அனுபவம் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில ஒரு பண்டிகை தான். எப்படி மற்ற ஜனங்களுக்கு ஒரு பண்டிகை வருகிறதோ அது போல ஒரு ஃபெஸ்டிவல் அவ்வளவு. ஆனால் இங்கே பார்க்கிறோம், இந்த பண்டிகை குறித்து வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படவில்லை. பிறந்தார், அதுக்கு என்று பிறந்தார் என்று சொல்லப்படவில்லை. அன்றைக்கு அந்த காரியம் நடந்தபடினாலே இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ரட்சகராய் அவர் பிறந்தபடினாலே அந்த அனுபவம் நமக்குள் வர வேண்டும். சங்கீதம் 51:12 வாசிப்போம். 51:12 சங்கீதம். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார், ரட்சணத்தின் சந்தோஷத்தை அவர் வாஞ்சிக்கின்றார். கொஞ்சம் படிங்க. Restore unto me the joy of thy salvation and uphold me with thy freedom. தாவீது வாழ்க்கையில் பெரிய ராஜா. ராஜாவுடைய வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சி தான். அவர் யோசிப்பதெல்லாம் மகிழ்ச்சி தான். ராஜா. ஆனாலும் எதை விரும்புகிறார் அவர்? salvation, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் விரும்புகிறார். அதுதான் உண்மையான சந்தோஷம். இந்த உலகத்தில் தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் தான் உண்மை. அதைதான் அவர் வாழ்க்கையில அவர் பெரிய ராஜாவா இருந்த போதிலும் கூட அவருடைய விருப்பம் என்ன? ரட்சணித்தின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க ஐயா, திரும்ப தந்தி. அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? அந்த ரட்சிப்பை இழந்தபடினாலே மறுபடியும் கேட்கிறார். மறுபடியும் அவர் அங்கே கேட்பதை பார்க்கிறப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ரட்சகர் அவர் யாராய் பிறந்தார்? எதற்கு பிறந்தார்? என்னை மீட்பதற்காக. அந்த ரட்சிப்பு எதை கொடுக்கிறது? ஒன்று மீட்பை கொடுக்கிறது, இரண்டாவது எனக்கு பாதுகாப்பு, மூன்றாவது எனக்கு பராமரிப்பிலே சந்தோஷமா வந்திருக்கிறது. சந்தோஷம். இன்றைக்கு உலக ரீதியாக அநேக என்ன பண்ணுவாங்க? இந்த பண்டிகை கொண்டாடுவார்கள். அதிகமாக வெளியில போய் குடிப்பது மற்ற அதெல்லாம் ஒரு சந்தோஷம் யோசிப்பார்கள். ஆனால் தாவீது பெரிய ராஜா. அவன் கேட்கிறான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ண எனக்கு தாங்க எனக்கு. அதாங்க சந்தோஷம். ரட்சிப்பு என்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். நாம் அநேக சந்தோஷமா இருக்கிறோம் இல்லைங்களா? நல்ல நாள், இது சந்தோஷமா இருக்கு. ஒரு புதிய உடை அணிவிப்பதில் சந்தோஷமா இருக்கிறது. வீட்டிலே நல்ல பலகாரங்களை நாம் உருவாக்கி அதை புசிப்பதில் சந்தோஷம். எல்லாமே சந்தோஷம் தான். ஆனால் தாவீது சொல்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேண்டும். நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு எவ்வளவோ, இந்த ஆண்டை பாருங்கள், எவ்வளவு ஜனங்கள் சந்தோஷம் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஒவ்வொரு தேசங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு விடுதலையோடு ஆராதிக்க முடியல. இன்னைக்கு முடியலங்க. சந்தோஷத்தை இழந்திருக்கிறார். ஏதோ ஒரு திகில் மனிதனை தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாக்கி இருக்கிறது. இன்றைக்கு சந்தோஷம் இல்லை. எங்குதான் சந்தோஷம்? ரட்சகராகிய இயேசுவிடத்தில் தான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக தான், அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். ஒரு மரத்தை அல்ல, ஒரு பண்டிகைக்காய் அல்ல. அவர் வந்த நோக்கம் என்ன? தாவீதின் ஊரிலே ரட்சகராகிய ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகர் அவர். நம் அனுபவத்தில் யாராக அவரை பார்க்க வேண்டும்? என்னை விடுவித்தவராய் நான் பார்க்க வேண்டும், என்னை பாதுகாக்கிறவராய் நான் பார்க்க வேண்டும், என்னை பராமரிக்கிறவராய் நான் பார்க்க வேண்டும். அதை பார்த்ததினால்தான் அந்த மனிதன் சொல்லுகிறான், ரட்சணத்தை என் கண்கள் கண்டது சொல்லி அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான். இங்கே தாவீது சொல்லுகிறார், ரட்சணத்தின் சந்தோஷம் என்று சொல்லி. நமக்குள் அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த நாள் மாத்திரம் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷங்க. தாவீதுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது பெரிய ராஜா, எல்லாவற்றையும் அவன் விரும்புகிற அத்தனை காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். எதை அவன் யோசிக்கிறானோ அத்தனை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் மகனாகிய சாலமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 40 வருஷம் அவருடைய தேசம் அமைதியாக இருப்பதை பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எதன் மூலமாக? ரட்சிப்பின் மூலமாக தான் அந்த சந்தோஷம் பெற்றுக்கொள்ள முடியும். உலக ரீதியான சந்தோஷம் இருக்கும், கொஞ்ச நேரம்.
இந்த நாள் ஓடிட்டே இருக்கும். இரவு 7-8 மணிக்கு மேல டயர்ட் ஆயிடும். 10 மணிக்கு மேல படுத்து தூங்கிடும். முடிஞ்சு போச்சு, ஸ்ட்ரெஸ் முடிஞ்சு போச்சு. இதே போன மாசம் 25 பெரிய புயல் வந்து நம்முடைய போன மாசம் 25 பார்த்து நான் டெல்லியில இருந்து கிளம்பி வர பார்த்தேன். அது நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மாதம் யோசித்து பாருங்க, 2005 நினைக்கிறேன், 26 என்ன வந்ததுக்கு சுனாமி இல்லைங்களா? சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். ஆனால் நமக்கோ தேவன் ரட்சணத்தின் சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். நாம் கேட்க வேண்டும். தாவீது கேட்கிறான், ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு செய்யாது திரும்ப தாரும் ஐயா. அதனால் இன்றைக்கு தேவனை ரட்சகராக பாருங்கள். அப்போதுதான் மீட்கப்படுவோம். ஒரு பண்டிகையை பார்க்க வேண்டாம். ரட்சகர் அவர். எதற்காக வந்தால்? என்னை மீட்க தேவன் வந்தார், என்னை பாதுகாக்க தேவன் வந்தார், என்னை பராமரிக்க தேவன் வந்தார். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்பது சாதாரணமான உறவு அல்ல. உலக ரீதியாக யோசிக்கிற காரியங்கள் வேறு. நமக்குள்ளாக தேவ உறவை யோசிங்கள். அவர் என்னை மீட்க ரட்சகராய் வந்தார். எல்லோரும் பிறந்தார்கள். இந்த உலகத்தில் யாவரும் பிறந்தார்கள். பெரிய பெரிய ராஜாக்கள் மூலமாக இந்த நாடுகள் பாதுகாக்கப்பட்டது. நம்முடைய நாட்டில் கூட நம்முடைய மகாத்மா காந்தி பிறப்பின் மூலமாக நமக்கு விடுதலை கிடைத்தது, உண்மைதான். ஆனால் ரட்சிப்பு யாரால் கொடுக்க முடியும்? சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும்? யாரால் பாதுகாக்க முடியும்? தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறவாதவரை பாதுகாப்பார் அவர். ரட்சணத்தை நாம் அனுபவிக்காதபடிக்கு, ரட்சிப்பை அனுபவிக்காதபடிக்கு நம் வாழ்க்கையிலே ஒரு பண்டிகையாக இதை நாம் அனுசரிப்போம் என்று சொன்னால் ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்கள் தான். அவ்வளவுதான். ரட்சகர் அவர். நான் பல முறை இந்த வேதத்தை படித்திருக்கிறேன். இந்த முறை ரட்சகர் என்ற அந்த அழுத்தத்தை தேவன் கொடுத்தார். ஒரு மீட்பு இருக்கிறதா நமக்குள்ளாக? கிறிஸ்துவத்தின் வாழ்க்கை நமக்குள்ளாக மீட்கப்பட்டிருக்கிறோமா? அவருக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? எல்லோரும் வாழ்ந்து போல வாழ்கிறோம் தவிர அவருக்காக நாம் வாழ வேண்டும், அவர்தான் என் வாழ்க்கை என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறதா? மீட்கப்பட்டால் தான் அவருக்காக வாழ முடியும். அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை அனுபவித்தால் தான் அவருக்காக வாழ முடியும். இல்லாவிட்டால் எல்லோரோடு கூட வாழ்ந்து போல அவரோடு வாழ்கிறோம், அவ்வளவுதான். தாவீதுடைய ஏக்கம் பாருங்கள். ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்தீர் என்று சொல்லி பார்க்கிறோம். 51:5 வயசு வாசிங்க. இங்கே பார்க்கிறோம், இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் எதில் பிறந்தாலும் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள். ஒன்று, அவர் எதற்காக பிறந்தார்? ரட்சகராக பிறந்திருக்கிறார். மனுஷனாய் வந்தாலும் அவர் ரட்சகர், மீட்பதற்காக. இங்கே தாவீதுடைய பிறப்பு என்ன? ராஜாவா இருந்தாலும் அவர் சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நம்முடைய உலகத்தில் பிறந்த அத்தனை பேர் எதில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள்? பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 1:19 வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய். இங்கே பார்க்கிறோம், கன்னியாகிய மரியாள் கர்ப்பவதியானபடியினாலே அங்கே நாம் பார்க்கும்போது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அங்கே நிச்சயம் நடந்துவிட்டு திருமணம் செய்யும்படியாக அவள் கன்னியாய் இருக்கும் போதே கர்ப்பவதியானபடியினாலே யோசேப்பு என்ன செய்கிறார்? மறுபடியும் வாசிப்போம் அதை. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட. காரணம் என்ன? கர்ப்பவதியாகிவிட்டாள். மரியாதை செய்து விட்டால். கன்னியாய் இருக்கும் போதே கர்ப்பவதியானபடியினாலே அவன் நீதிமானாய் இருந்தவனா அவன் தள்ளிவிடும்படி யோசிக்கிறான். படிக்க. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இங்கே பார்க்கிறோம், தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் இயேசு எப்படி பிறந்தார்? கன்னியாய் இருந்தபோது பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறக்கப்பட்டார். பிறப்பில் பரிசுத்தர். அதோடு மாத்திரமல்ல, அவர் யாராய் இருக்கிறார்? எனக்கு ரட்சகராய் இருக்கிறார், என்னை மீட்டவராய் இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், என்னை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் வர வேண்டும்.
இந்த அனுபவம் வாழ்க்கையில் வர வேண்டும். மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஊரோடு சேர்ந்து வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. உலகத்தோடு ஒத்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் மீட்கப்பட்டவர்கள். தேவனுக்கு நமக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை கிறிஸ்துவுக்குள் சுவிகார புத்திரராய் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்மை கர்த்தருடைய வெளிச்சமாய் பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார். ஆலயமாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பிள்ளை பாடுவாருங்க, எல்லா வல்லமை எங்க இருக்கு? எங்க இருக்குங்க? உங்களுக்குள் தான் உள்ள இருக்கு. மீட்கப்பட்ட எனக்குள் உங்களுக்குள் அந்த வல்லமை இருக்கிறபடினாலே இந்த ஒரு ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு நமக்குள் வர வேண்டும். அங்கே பார்க்கும்போது தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன். அதனால எனக்கு என்ன பண்ணுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க ஐயா. உலக ரீதியான பாவத்தின் சந்தோஷம் கொஞ்ச நேரங்க. நான் வாலிபமாக இயேசுவை அறியாம இருக்கும் போது கிறிஸ்துமஸ் பிக்ஸ் பார்ட்டி கிறிஸ்துமஸ் யோசிப்பேன். அதான் யோசிப்பேன். களியாட்டங்கள் தான் யோசிப்போம். இன்றைக்கு அதான் சந்தோஷம் என்று யோசித்தோம். ஆனால் இன்றைக்கு அதை விட சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள். ஆண்டவரை பாடி துதிப்பது மிகுந்த சந்தோஷம். இதை விட சந்தோஷம் ஒன்று கிடையாது. அதனால் இங்கே நான் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18. 2 பீட்டர் 3ஆம் அதிகாரம் 18. நம்முடைய கர்த்தராகிய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். நாம் இரட்சகரால் மீட்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை அறிகிற, அதை கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். But grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. To him be glory both now and forever. இங்கே பார்க்கிறோம், அவரை அறிகிற அறிவில் வளரும்படியாக. அப்படிதான் சார். நாம் யாருக்குள் வளர வேண்டும்? அவர் அறியணும். அவரை அறிகிற அந்த ரட்சிப்பை நான் அறிய வேண்டும். அந்த சால்வேஷன் வந்து என் வாழ்க்கையில பண்ணும் அறியணும், தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இந்த நாலேஜ் வரணும் நமக்குள்ளாக. இதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த பண்டிகை போயிடும், அவரை அறிய வேண்டும். வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. என்ன பண்றாங்க? நம்ம என்ன பண்றோம்? அந்த பண்டிகைகளுக்கு தான் நம்ம இடம் கொடுக்க என்ன பண்றேன்? போன வருஷத்துல இந்த வருஷம் நல்லா பண்ணோம், அப்படி என்ன பண்றோம்? அதுதான் வளர்ந்துட்டு என்ன பண்றது? இதுதான் வளரணும். என்ன பண்றோம்? இப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கோம். அவரை அறிகிற அறிவில் வளரும்படியாக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு குழந்தை எப்படி வளர்கிறதோ அது போல ரட்சிப்புக்குள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ரட்சகரை நான் அனுபவித்து அந்த மீட்பிலே வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். மாற்றம் வரும் நமக்கு, நிறைய மாற்றம் வர வேண்டும். பண்டிகைகள் வருஷம் வரும்போது மாற்றம் வர வேண்டும் நமக்குள்ளாக. உலக ரீதியாக மாற்றுவதல்ல, ரட்சிப்பினுடைய அந்த மாற்றம் எனக்குள், மீட்பு எனக்குள் வர வேண்டும். தேவனுக்காய் வாழ்கிற அந்த ஒரு மாறுதல் நமக்குள் வர வேண்டும். தவிர நாம் மாறுகிறோமா? யோசித்து பாருங்கள். மாற வேண்டும். நாம் இயேசுவுக்குள் வளர வேண்டும். அதைத்தான் பெரு சொல்கிறார். அவருடைய ரட்சகருக்குள் செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளரணும். வளர்கிறோமா? யோசித்து பாருங்க. வருஷம் உங்களுடைய ட்ரெஸ்ஸா மாறிட்டே வருது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வருகிறீங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? படிப்படி என்ன பண்ணாங்க? உலக ரீதியாக வேலை என்ன பண்ணப்போ வந்துட்டு வரும். இல்ல அவரை அறிகிற அறிவில் வளரணும். அதுல வளரணுங்க. நம்ம என்ன சொன்னால் அவர் ரட்சகராய் வந்தார். ஒரு காமன், ஒரு சராசரி மனுஷனாய் வரவில்லையே, உலகத்தையே மீட்கும்படியே வந்தாரே. உலகம் அந்த மீட்பை அறியவில்லை, நானோ அவரை அறிந்திருக்கிறேன். அதுதான் என்ன செய்ய வேண்டுங்க? ஒரு பிள்ளை வளர்வது போல வளர்ந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வருஷம் நீங்க கிறிஸ்துமஸ் நீங்க செலிப்ரேட் பண்ணும்போது மாற்றம் இருக்கு. நமக்கு மாற்றம், நமக்குள் தியாகம், நமக்குள் தாழ்மை, நமக்குள் நல்ல பண்புகள் வளர்ந்துகிட்டே வரணும், வளரணும். நம்ம என்ன பண்ண யோசிச்சு பாருங்க. பல வருஷம் இந்த ட்ரீ வாங்கணும், இந்த வருஷம் நான் போடலாம், இந்த ட்ரீ வாங்கலாம். பல வருஷம் அந்த குடியில் வைக்கல, இந்த வருஷம் நான் போடலாம். இதுதான் வளர்ந்துட்டு வரும். ரட்சகர் அவர் மனிதன் கிடையாதுங்க. தாவீது சொல்றது போல பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்ட மனுஷன் அல்ல, ஆவினால், பரிசுத்த ஆவினாலே ஒரு கன்னியில் வயிற்றில் பிறந்தது மாத்திரமல்ல, ரட்சகராக உலகத்துக்கு வந்தார். அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் வர வேண்டும்.
நான் மீட்கப்பட்டவனாய் மாற வேண்டும். 24 வயதுக்கு முன்பாக நான் மீட்கப்படாதவனாக பண்டிகைனா குடியும் ஆட்டமும் பாட்டமும் தான் நினைச்சு. ஒரு முறை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வர நாள் வந்துட்டு குடிச்சிட்டா மணலை போய் நம்ம வீட்டுட்டு காலில் தான் எடுத்துக்கலாம் தெரியல. ஆனால் இன்றைக்கும் அவரை அறிய 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 தெய்வ பிரசத்தை உணர முடிகிறது. அவரை அறிந்து கொண்டீங்கன்னா இதை விட சந்தோஷம் ஒன்று கிடையாது. இதை விட ஒரு பெரிய காரியம் ஒன்று கிடையாது. ஆரம்ப நாட்கள் ஒரு விசுவாசி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி நான் பண்ணேன். வீட்டில் எல்லாம் பிள்ளைங்களாம் வாங்கி கொடுத்து அந்த கடனை கொடுத்துட்டு வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறேன். வாங்கும்போது என்ன பண்ணாலும் சிரிச்சுட்டு வாங்கின கொடுக்கறதுக்கு. அப்போ எனக்கு தெரியல பண்டிகை இப்படி தான் போகிறதுக்கு நல்லா ஜாலியாக பண்ணோம். ஆனால் படிப்படியாய் அவரை அறிய அறிய மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு பிரோஜனம், மற்றவர்களுக்கு ஆறுதல், மற்றவர்களுக்கு உற்சாகம், மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தைரியம் கொடுக்கும்படியாக வளர வேண்டும். காரணம் என்ன? அவர் ரட்சகர். நமக்குள் பெரிய மாற்றங்களை தேவன் பார்க்கிறார். அவர் ரட்சகராய் வந்தால் மறுபடியும் எப்படி வரப்போகிறார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ரட்சகராய் ஒரு முறை வந்து விட்டார், அவர் படத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இனி எப்படி வரப்போகிறார்? யாரை நியாயத்திற்கு வரப்போகிறார்? சொல்லுங்க. நம்மை அறிந்தவர்களுக்கு தான் நியாய தீர்ப்பு முதலாவது. நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்கிறது? தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்கிறது. அறியாத மக்களுக்கு அல்ல. நியாய தீர்ப்பு யாருக்கிட்ட? வளர்ந்து ஏன் என்ன வளர்ந்திருக்கு கேட்பதற்கு ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாய், இத்தனை ஆண்டுகள் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாய், உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? ஒரு சில பிள்ளைகள் நம்ம குழந்தைங்கள மூல வளர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒண்ணுமே நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கிறோம்? இந்த மூல வளர்ச்சியில் பிள்ளைகள் இருக்குங்க. எனக்கு பேங்க்ல ஒரு குடும்பம் இருக்கு. அந்த தம்பி கொஞ்சம் வளர குறைவு தான். 18-20 வயசு ஆயிடுச்சு. அந்த ஐயா பாஸ்டர் பாஸ்டர் இவனை ஊழியக்காரனா மாத்த போறேன். யார் மாத்த போறான்னு பாருங்க. ஊனும் யோசிச்சு பாருங்க. அது போல அவங்க ஒண்ணு தெரியாது. அது போல என்ன பண்ணுங்க, ஆவி எப்படி இருக்கணுமோ சொல்லுங்கள. ஆனா மாம்சம் நல்லா வளர்ந்துட்டீங்க. நான் பார்த்து ஒரு 5 வருஷம் பண்ணீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு நல்லா ஆடம்பரத்தை தான் பண்ணீங்க. சொல்லுங்க. ஆவியில வளரல, எதுல வளர்ந்துட்டோம் சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. பிறரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். இயேசு எதற்காக வந்தார்? உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தது போல நம் மூலமாக மற்றவர்கள் மீட்பதற்கு என்ன வழி? நம் மூலமாய் பிறர் மீட்பதற்கு என்ன வழி? நம் மூலமாய் பிறர் சமாதானம் அடைவதற்கு என்ன வழி? நம் மூலமாய் ஆறுதல் அடைவதற்கு என்ன வழி? அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அவர் எதற்கு வந்தார் என்று பார்க்கும்போது 2 அதிகாரம் 1 அதிகாரம் 15 வாசிக்க. 1 தீமோத்தி 1:15. எதற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். எதற்கு வந்தாருங்க? அவர் வந்த பர்பஸ் நோக்கம் ரட்சிப்பதற்கு தான் வந்தார். மதம்லாம் கிடையாதுங்க. மதம் கிடையாது, ரட்சிப்பதற்கு. இன்றைக்கு மேல் தேசம் எல்லாம் பார்த்து ரட்சிப்பை எழுதுட்டு என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், எல்லாமே மூடிட்டாங்க. என்ன பண்ண முடியும், உள்ள போக. ஏன்னா அங்கதான் இருந்து காஸ்பல்லாம் வந்தது. உதாரணங்க மிஷனரி அங்கே வந்தாங்க, அங்க இருந்தா வந்தது. இங்க வந்து பாருங்க, அங்க இருக்கிற ஆலையெல்லாம் மூடப்பட்டு மசூதி தடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் மாற்று. ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். அதனால இன்றைக்கு பண்டிகை சந்தோஷ ஆலை என்ன பண்ணாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. பண்டிகை அவ்வளவு என்ன பண்ண முடியல, ஃப்ரீடமா செய்யும். காரணம் என்ன? ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். அங்கிருந்துதான் மிஷனரி உலகம் முழுமையே போனார்கள். ஒரு நாளிலே தேவ சேவை செய்ய முடியாத ஒரு தேசமா இருந்தபடினாலே உலகத்தை அந்த தேசம் ஆண்டது. ஒரு நாள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது, தத்தத்துக் கொண்டிருக்கிறது, கலங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன செய்து விட்டார்கள்? அவர்கள் இழந்துட்டாங்க. ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். உலக ரீதியான உல்லாசத்துக்குள் தேசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை தேவ ஜனங்கள் இழந்து விட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு பண்டிகை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன? இழந்துட்டாங்க. தேவன் வந்த நோக்கம் என்ன? ரட்சிப்பதற்காக. ரட்சகராய் வந்தார். தாவீதின் ஊரில் யாராய் பிறந்தவர்? ரட்சகராக தான் பிறந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த ஊருக்காய் அல்ல.
நம் தேசத்தில் நம்முடைய நாம் பார்க்கிறோம் அல்லவா, மகாத்மா காந்தி எதற்காக? நம்முடைய தேசத்தை காப்பதற்காக, விடுதலை பெறுவதற்கான ஒரு நபர். ஆனால் தேவன் யாராய் இருக்கிறார்? சேவியர், ரட்சகர், உலக ரட்சகர் அவர். அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் யோசித்து பாருங்க, இல்லை நம் வாழ்க்கையில் அந்த அனுபவம். அதனால்தான் இன்னைக்கு உலகத்தில் மேல் நாடெல்லாம் பார்க்கிறோம், யூரோப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ஜாய் பண்ண வேண்டியவர்கள் எப்படி இருக்காங்க, இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியலங்க? என்னதான் பியூட்டி பண்ணவெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, மாஸ்க் போடுதான் அந்த சூழ்நிலை என்னதுங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஃப்ரீடம் வாய்ஸ் பார்த்தீங்களா? காரணம் என்ன? ரட்சிப்பை இழந்து விட்டார்கள். இயேசுவை காண்பிக்க வேண்டியவர்கள் எல்லாம் அவர்கள் நாம் யாரை காண்பிக்க வேண்டும்? அவர் உலகத்தில் ரட்சகராய் வந்து அவரை காண்பித்தார். அவரை பின்பற்றுகிறார், யாரை காண்பிக்க வேண்டும்? சொல்லுங்க, என்ன பாரு அப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்க, ரட்சகரை காண்பிக்க வேண்டிய ஒரு காலம் இது. தேவனுடைய வருகைக்கு அடையாளங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறபடினாலே ரட்சிப்பை காண்பிக்கவில்லை நாம். அதனால்தான் அங்கே பேர் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவில் வளரணும். வளர்கிறோமா? கிறிஸ்துவ வளர்கிறதா? கிறிஸ்துவ பண்டிகை அல்லவா வளர்கிறது? கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு பார்க்கின்ற போது ஒரு விதமான அங்கே பார்க்கிற ஒரு கலங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய அந்த தன்மைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அந்த காரியங்கள் குறைந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நாம் வீணிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வீணில வளர்ந்து இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய காரியங்களை குறித்து உலகம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு தெளிவில்லாதபடி இருக்கிறது. தீர்க்கதரிசனங்கள் வீணாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடக்காத காரியங்களும் நடக்கும் என்று இன்றைக்கு உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்க காரணம் என்ன? அவர் ரட்சிப்பினுடைய அந்த காரியம் வளராதபடி இருக்கிறது. சாவலங்கள் வளர யோசிக்கிறோம், தனிப்பட்ட மனிதர் வளர யோசிக்கிறோம். ஆனால் ரட்சகர் நமக்குள்ளாத அவரை அறிகிற அறிவு வளராமல் இருக்கிறோம். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டிய ஒரு காலம் இல்லை. மற்ற ஜனங்களுக்கு எப்படி பண்டிகையோ அதுபோல நம்முடைய பண்டிகை. இந்த முடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம்? யாரா சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? பிரியாணி. அதான் சொல்லிட்டாங்க. யாரா சாப்பிட பிரியாணி? யாரா சாப்பிடுவோம்? இயேசு யாருக்கை வந்தார்? பாவியா இருக்கும் போது என்னை ரட்சிக்க வந்தாரே. பாவியும் பிரதானமான பாவி என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அதனால் இந்த ரட்சகரின் அனுபவம் இல்லாமல் நாம் இந்த பண்டிகையை அனுசரிப்போம் என்று சொன்னால் நான் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் தான், ஒரு பண்டிகை கிறிஸ்தவன். நான் மீட்கப்பட்ட அந்த அனுபவத்தை ஒருவராவது மீட்கப்பட வேண்டும். ஒருவருக்காவது தெரியாத நபருக்கு நாம் ஒரு காரியத்தை சரி நாம் யோசிக்கிறது. யாரோ நமக்கும் தேவனுக்கும் உறவு கிடையாது. அவர் யூத ராஜா என்று தானே சொல்லப்படுகிறது, யூத தேசத்தில் பிறந்தாலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகம் அவரை அந்நிய தெய்வமாக தான் யோசிக்கிறார்கள். அவர் யாருக்காக தான் ரட்சகரை வந்தார்? நமக்காக. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்காக வந்தபடினாலே வாசிப்போம். 1:15 வாசிங்க, 2:4 வாசிங்க. 1:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரவும் நம்முடைய திட்டமே. அதை கொஞ்சம் படிங்க. Who will have all men to be saved and to come unto the knowledge of the truth. பாருங்க, அவருடைய பிளான் என்ன? அவர் திட்டம் என்ன? சத்தியத்தை அறிகிற அவருடைய பிளான் அதுதான். நம்ம இதெல்லாம் பண்ணுங்க, அது அவருடைய பிளான் கிடையாது. உன் நினைவுகள் அவருடைய தாட்ஸ் வேற. நம்ம தாட்ஸ் அப்படியே பூமியே நம்ம யோசிக்கிறோம். அவர் தாட்ஸ் கிடையாதுங்க. அவரை சத்தியத்தை அறிகிறதுல வளர்ந்துகிட்டே போகணும். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் என்று சொன்னா எதுங்க சத்தியம்? கையில் இருப்பதாங்க சத்தியம். கையில் இருக்கிற சத்தியம். சூரியனுக்குள்ளாக எல்லாமே மாயை. நம்ம போடுற மேக்கப் எவ்வளோ இருக்கும்? சொல்லுங்க. நான் கூட பவுடர் போட்டு பார்க்குற மேத்தா வந்தா இருக்கிற கருப்பு மூஞ்சில் அதுக்கு கருப்பா தான் எவ்வளவு நாளும் அழகு எவ்வளவு காலம், அந்தஸ்து எவ்வளவு காலம், பலம் எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம் தான். ஆனால் அவரை அறியும் போதுதான் எனக்கு மீட்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். இரண்டாவது, நான் பாதுகாக்கப்படுகிறேன் எண்ணம் எனக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். மூன்றாவது, கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார், பராமரிப்பார். என் தேவை என்னவோ அதை தேவன் சந்திப்பாருங்க.
இந்த வேலையில என்ன தேவையோ அதை தேவன் சந்திப்பார். யாரும் குறைவு இருக்குங்களா? நிறைவாதான் சந்தித்தார் இல்லைங்களா? சந்தித்திருக்கிறார். அதனால வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் வர வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதை அறியணும்? பைபிள் அறிஞ்சாதான் தேவன் அறிய முடியும். நம்ம வீட்டுல ஸ்டார் கடுத்தினாலையும் மற்றவங்க பாகத்தினாலையும் கிறிஸ்துவனா பண்ண முடியும். கிறிஸ்தவர்கள் அவ்வளவுதான். தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன? இந்த உலகத்தை உண்டாக்கிற தெய்வத்துக்கும் எனக்கும் உள்ள நட்பு என்ன? என்ன கனெக்ஷன் இருக்கும் அவருக்கும்? உலக உறவுகள் என்ன சொல்றீங்க? நம்மளுக்கு இவங்க இந்த உறவு, இவங்க அந்த உறவு, இதெல்லாம் பேசுகிற மதமா? இயேசு என்ன உறவு? அவர் எனக்கு ரட்சகர். யார் அவர்? ரட்சகர் என்ன அர்த்தம்? என்னை டோட்டலா மீட்டுட்டார். அதுக்கு உலக வழிபாட்டுக்கெல்லாம் மீட்டு விட்டார். உலகத்தில் இருக்கிற பயத்துக்கெல்லாம் மீட்டு விட்டார். குழப்பத்துக்கு மீட்டு விட்டார். அது மாத்திரமல்ல, என்னை பாதுகாக்கிறார். இந்த கொலை எவ்வளவு ஜனங்களை பாதித்தது, நம்மை பாதுகாத்தார் இல்லைங்களா? பாதுகாத்தாரே. பராமரித்தார் அல்லவா? பராமரித்தாரே. எப்படி எல்லாம் இருந்தா அதனால் இதை அறிய வேண்டும் என்று சொன்னால் எதன் மூலமாக தான் அறிய முடியும்? சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் என்ன பண்ணும்? விடுதலை. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிதே நம்ம என்ன கிடையாது. இந்த உலகத்தில் வருகிற எந்த ஒரு பிரச்சனை நமக்கு பெருசு கிடையாது. இனி பிரச்சனைகள் அதிகம் தான் வரப்போகுது. அதுக்கு இனிமேல் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வரப்போகுது. குறையாது. நீங்க என்ன பண்ண முடியாது? குறையாது. கோவிட் தான் முடிய போதுன்னு பார்த்தா அதை விட பெரிய வந்து யோசிச்சு பாருங்க. அவங்க மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் போது என்னது ஒரு யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? ரட்சணத்தை எடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? அந்த ஜாயா இருந்தது என்ன பண்ணாங்க? உலக ரீதியில ஜாயில என்ன பண்ணாங்க? எல்லாமே அப்படி வேலைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியான ஒரு ஐக்கியம் கிடையாது, உறவுகள் கிடையாது, சிறு வயதிலேயே போதைக்குள்ள. அது இப்படி எல்லாம் தெய்வத்தை அறிந்த மக்கள் தான். யாருக்கு அவங்களாம்? ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிதாக்களுடைய அவருடைய முன்னோர்கள்லாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள். அன்றைக்கு அந்த ஒவ்வொரு தேசங்கள் இருக்கிற அவளை பார்க்கும்போது அவருடைய முன்னோர்கள் வந்து பார்க்கும்போது மிஷனரிமார்களாக இருப்பார்கள். ஆனால் பின்வந்த சந்தேகம் விட்டது ரட்சகத்தை என்ன பண்ணாங்க? உலக ரீதியான ஜாயில போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? உலக ரீதியான சந்தோஷம் போயிட்டாங்க. சந்தோஷமா இருக்கணும், ஆனா எதுலயும் இருக்கக்கூடாது. உலக ரீதியான இல்ல, எனக்கு தேவன் தான் சந்தோஷம். இன்றைக்கு நாம் தேவனுக்காக ஏதாவது சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். எதையாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும். யாராவது உங்கள் வாழ்க்கையில ஒரு மீட்கப்படும்படியான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு பராமரிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு பாதுகாப்பு, குறியோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம். காரணம் என்ன? அவர் ரட்சகர். அவரால் எனக்கு மீட்பு, அவரால் எனக்கு பாதுகாப்பு, அவரால் எனக்கு பராமரிப்பு. அவருடைய ரட்சிப்பை பெற்ற நான் பிறருக்கு இப்படி இருக்க வேண்டும். பாதுகாப்பால், பராமரிக்கிறவனால் மீட்க ஒரு காரியம். ஒரு மனிதர், ஒரு பசியில் இருக்கிற ஒரு மனிதனை மீட்டு விடுவோமே. பலவீனமா இருக்கிற மனுஷனுக்கு நம்முடைய காரியத்தை சொல்வோம் அல்லவா? செய்து பார்ப்போம். அவரை அறிகிற அறிவுதான் நமக்கு வாழ்க்கை விடுதலை கொடுக்கும். வேற எதுவும் விடுதலை கொடுக்காது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேற எதுவும் விடுதலை பண்ண முடியாது. நாம் செய்கிற எந்த ஒரு காரியம் என்ன பண்ண முடியாதுங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? பூஜை செய்ய என்ன பண்ணுவாங்க? 10 ஜனங்களாம் பொருட்களை கொண்டு பணம் பண்ணுவோம். அது கூட இடம் கிடையாதுங்க. நம்மளே என்ன பண்ணுவோம்? செஞ்சு நம்மளே என்ன பண்ணுவோம்? அந்த சாமிக்கு படையெல்லாம் போடுவாங்க. நம்மளால படையல் போடுவோம். அவங்க இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நம்ம வளர்ந்துருக்கிறோம். மற்ற யோசிச்சு பாருங்க, படையல் போட்ட போடுவாங்க, செஞ்சு அதை என்ன பண்ணுவாங்க? நமக்கு அதெல்லாம் கிடையாது. அவரை அறிகிற அறிவுல படுங்க. நாம் பிறருக்கு படையல் போடுவோம். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். பசியா இருக்கிறவனுக்கு, உடை இல்லாதவனுக்கு சொல்லுங்க. நான் யோசித்தேன், இந்த வருஷம் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல்லாம் பண்ணுங்க, ஒரு சில கிஃப்டை கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, தேவனுடைய நோக்கம் நிறைவேறா இருக்கு. அதுக்கு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய செயல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம சூழ்நிலைகளை சொல்லலாம், நம்முடைய பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு பண்ணலாங்க, நம்ம மீறலாம். தேவன் அப்படி கிடையாது. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷம் தான் பெரிய சந்தோஷம். அதுதான் கேட்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்தீர், உற்சாகமான என்ன ஆவியனை தாங்க செய்தீர் என்று சொல்லி பாரு. அடுத்த வருஷம் வாசிக்க சங்கீதம் 51. எப்போது நான் சந்தோஷமா இருந்தாதான் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு உபதேசிக்க முடியும்.
எனக்குள்ளே சந்தோஷம் இல்லாவிட்டால், எனக்குள்ளே மீட்பு இல்லாவிட்டால், எனக்குள்ளே ஒரு உண்மையான மகிழ்ச்சி இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு நான் சொல்லவே. அதனால தான் அவர் கேட்கிறாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பதான் என்ன பண்ண முடியும்? டீச் பண்ண முடியும். நான் எனக்குள்ள சந்தோஷம் இல்லாம பிறகு என்ன பண்ண முடியாது? சந்தோஷத்தை சொல்ல முடியும். எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, காமெண்ட் சொல்லுங்க. பழைய ட்ரெஸ் தான் போட்டுக்கிற எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு, காமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நாமத்தினாலே பிறருக்கு செய்வது சந்தோஷமா இருக்கும். மற்றவர்களுடைய உள்ளம் பூரிக்கும்படி ஒரு காரியம் செய்வது சந்தோஷமா இருக்கும். நாமே செஞ்சு நாமே சாப்பிட்டு நாமே என்ன பண்றது? சந்தோஷம் தான். அதை விட சந்தோஷம் யாருக்கிட்ட இருக்கு? தெரியாதவர்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. நாம் செய்து கொண்டுதான் வருகிறோம். அல்லேலூயா. நாம் செய்கிறோம். அந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் ஒரு வித்தியாசமா இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் பிறரை போல இருக்கக்கூடாது. ரட்சகரை ஏற்றுக்கொண்டபடினாலே, மீட்கப்பட்ட ஜனமா இருக்கிறபடினாலே நாம் அந்த அனுபவத்தில் போகும்படியாக இங்கே நாம் சொல்லப்பட்ட வண்ணமாக முடியும். அப்போது பாதகருக்கு உடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். பாத்தீங்களா? பாவிகள் என்று சொல்லும்போது நீங்க நினைக்காதீங்க பாவினா அப்படி தப்பு நினைக்காதீங்க. தேவனை அறியாதவர்கள் அதுக்கு இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாங்க? பாவிகளை ரட்சிக்க வந்தா. நாம் என்ன செய்தாங்க? பாவி சொல்ல பண்ணப்பட போதுட்டோம். அது போல தேவனை அறியாதவர்கள் யாராக தான் இருக்கிறார்கள்? நமக்கு தெரியல. அவ்வளவுதான். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷத்தை நான் அனுபவிச்சு சொல்லணும். என்ன பண்ணுங்க? சந்தோஷத்தை. அப்பெல்லாம் வந்து கிறிஸ்மஸ்லாம் வந்து நான் ஒரு குவார்டர் வாங்கிக்குவேன், ஃப்ரெண்டுக்கு ஒரு குவார்டர். இது என்ன சந்தோஷம்? யோசிச்சு பாருங்க. என்ன சந்தோஷம் அது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்மளே பிரியாணி செஞ்சு நம்ம அக்காவுக்கு நம்ம மாமாக்கு முடிய கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. சாலை யாரோ ஒருவருக்கு நாம் செய்வோம். அவங்க யோசிப்பாங்க. ஒரு மீட்கப்பட்ட அந்த அனுபவம் பார்ப்பாங்க. ஒரு யாராவது நாங்கள் பராமரிப்பதை பார்ப்பார்கள். இந்த அனுபவங்கள் வளரும்போது அந்த அனுபவம் வருகிறது. சத்தியத்தை அறியும் போது அந்த வளர்ச்சி வந்தது. நான் கூட யோசிப்பெல்லாம் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு சின்னதாக இருக்குது. நம்ம ஒரு பரந்த உள்ளமே, ஒரு பிராட் மைண்டே இல்லாமல் இருந்தது. ஆனால் சத்தியத்தை அறிய 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 கர்த்தர் அப்படி அவர் பரந்த உள்ளது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஊருக்காக தேவன் வரவில்லை, எருசலேமுக்காக தேவன் வரவில்லை, உலகத்துக்காக தேவன் வந்தார். உலகம் அவரை அப்படியாக தான் யோசிக்கிறது. அவர் யாருங்க? ஃபாரின் காட், யாருங்க? அந்நிய தேவன் யோசிக்கிறார்கள். உலகத்துக்காக வந்தார், ரட்சகராய் வந்தார். நம்முடைய தேசத்தில் எவ்வளவு தியாகிகள் பிறந்தார்கள், நம்முடைய தேசத்துக்காக அவர்கள் காரியங்களை செய்தார்கள். அதோடு முடிந்தது. தேவன் அப்படி அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ரட்சிப்பதற்காக, மீட்பதற்காக, பராமரிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக வந்தபடினாலே இந்த அனுபவத்தில் வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த அனுபவத்துடைய வழி என்ன? வேதம் தான். சத்தியத்தை அறிய அறியதான் அந்த நாலேஜ் நமக்குள்ள வரும். வரும்பொழுதுதான் வாழ்க்கையில பண்ண முடியும். நமக்குள் மீட்கப்பட்ட அந்த மீட்பை பிறருக்கு நாம் சொல்ல முடியும், பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும். எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும். நேற்று தினத்தில் ஒரு பெங்களூர் ஒரு தாயார் வயதானவங்க வாரம் நான் பார்த்துட்டு வந்தேன். பிபி ஐயாயிட்டு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, கை கால் ரெண்டு அடிச்சு பிளட் கிளாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஜெபித்த போது கர்த்தர் சுகத்தை கொடுத்தாங்க. காலையில் ஐசியில் இருந்தாங்க. அந்த அவருடைய மக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச முடியல, பாஸ்டர் பாட்டு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஜெபிக்கணும்னு சொல்றாங்க. ஜெபித்த போது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். மீட்பு உங்களால் அனைவருக்கு மீட்பு, உங்களால் அனைவருக்கு சமாதானம். அது போல இந்த பிறப்பின் நாளிலே உங்களால் பிறருக்கு சமாதானம் கொடுங்க, உங்களால் பிறருக்கு சந்தோஷம் கொடுங்க. உங்களால் இந்த நாளிலே, இந்த தேவனுடைய பிறந்த இந்த நாளை மகிழ்ச்சி நாளிலே உங்களால் ஒரு காரியத்தை பல நாட்களாய் கசப்பாய் இருக்கிற அந்த மனிதனோடு இந்த நாளிலே பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. நான் செத்தாலும் நான் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல, நான் மீட்கப்பட்டவன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், விரோதத்திலிருந்து மீட்கப்பட்டவன், கோபத்திலிருந்து சொல்லுங்க. ஆமா, மீட்கப்பட்டவன். எல்லாம் நேச்சர் வந்து மீட்கப்பட்டாதான் நான் அந்த ரட்சிப்பின் அனுபவம். எனக்குள்ள எல்லாமே எனக்கு என்னதுங்க? ரோஷம், சூடு, கிறிஸ்தவன் தான் கூடாதுங்களா? சூடு சோழனெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் கிறிஸ்தவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தூடு காரி துப்புறாங்க இயேசுவை, கன்னத்தில் அறுந்தாங்க இயேசுவை. பிதாவை இவர்களை எத்தனை பெரிய மீட்பு அவருக்குள் எந்த மனிதன் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும் அவரை போல? அவரை பின்பற்றுகிற நாம் அந்த குணங்கள் பலர கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சி நாளிலே உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும்படியான ஒரு காத்து செய்திருங்க. இந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதமான விசேஷமான நாள். இது இயேசு நமக்காய் உலகத்தில் வந்த ஒரு விசேஷமான நாள். அந்த நாளை குறித்து வேதம் சொல்லவில்லை, ஆனால் அனுசரிக்கிறபடினாலே ஏதாவது ஒரு உங்களுடைய மனசுக்கு பூரிக்கும்படியான ஒரு காரியம் செய்யுங்க. செஞ்சவங்களுக்கு செய்யாதீங்க. தெரியாதவங்களுக்கு கோபப்பட்ட மனுஷனை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க? கசப்பா இருக்கிற மனிதனை கூப்பிட்டு பேசுங்க. தன்மைகளை மாற்றிக் கொள்ளுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையோடு சில நாம் கண்களை மூடுவோம். விடுதலை, நாம் விடுவிக்கப்பட்டவர். salvation, நாம் விடுவிக்கப்பட்டவர்கள். நான் கிறிஸ்தவன் தான், நான் விடுவிக்கப்பட்டவன். எனக்குள்ள இயேசு வாசம் செய்கிறார். அன்றைக்கு மரியாளுடைய வயிற்றிலே ஆவியாய் பிறந்தார். இன்றைக்கு எனக்குள் தேவன் ஆவியாய் எனக்குள் இருக்கிறார். இந்த நாளிலே இயேசுவை நான் காண்பிப்பேன் அவர்களுக்கு. இயேசுவின் சுவாபத்தை காண்பிப்பேன் அவர்களுக்கு. இயேசுவினுடைய குணங்களை காண்பிப்பேன் அவர்களுக்கு. நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உடையை காண்பிப்பது நல்லது, பலகாரங்களை காண்பிப்பது நல்லது, ஆதாரங்களை காண்பிப்பது நல்லது, நம்முடைய வீட்டில் அலங்காரங்களை காண்பிப்பது நல்லது. இயேசுவை அதைவிட காண்பிப்போம். அறியாதவர்களுக்கு நாம் காண்பிப்போம், தெரியாதவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நமக்கும் இயேசுக்கும் சொந்த கிடையாது. அறியாத நம்மை தேவன் ரட்சித்தார். எங்கோ தூரமா இருந்தும் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டவர்களாக இருந்து துர்குணத்தில் உருவான நம்மை கர்த்தர் ரட்சணத்தை சந்தோஷத்தை கொடுத்தபடினாலே நாம் இன்றைக்கு சந்தோஷம் அடையும். நம் மூலமா யாராவது ஒருவரை சந்தோஷப்படுத்துவோம், அறிமுகம் இல்லாதவரை சந்தோஷப்படுத்துவோம், அடையாளம் காணவரை சந்தோஷப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. அந்த அனுபவத்தை நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க. நாங்கள் ரட்சகருக்குள் கிருபையினாலே வளரும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஐயா, நடத்துங்க ராஜா. இந்த ஆண்டை முடிக்கின்ற ஒரு வாரம் இருக்கிறது ஐயா. இந்த ஒரு வாரத்தில் ஆண்டவரே எனக்குள் ஒரு சில மாற்றங்களை கொடுப்பீராக. அந்த வைராக்கியம் வேண்டாம், அந்த கோபம் வேண்டாம், அந்த சுயநலம் வேண்டாம் ஆண்டவர், இந்த சூது வேண்டாம் ஐயா. ஆண்டவர் எனக்குள் மாற்றங்களை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இலகிய மனமுள்ளவனாய் மாற்றுங்க, அகதையை நீக்குங்க ராஜா. ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு தாழ்மையான தன்மைகள் எனக்குள் தாங்க தகப்பனே. நாங்கள் வளர உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Shall we dismiss?